வணக்கம். தமிழக அரசியலில் இன்று ஒரு புதிய அரசியல் காதல் பூத்துள்ளது. அதிமுக மற்றும் தாவேகா இடையே உள்ள நெருக்கம் போஸ்டர்கள் மற்றும் கொடிகள் வழியாக தெளிவாக தெரிய தொடங்கியுள்ளது. தோள் கொடுத்த எடப்பாடி பழனிசாமிக்கு தாவேகாவினர் கண்ணீர் மலர் சூடியிருக்கிறார்கள். இந்த கூட்டணி கனவு நினைவாகுமா? முழு விவரமும் இந்த வீடியோவில். கரூர் துயரத்தின் பின்னணியில் அரசியல் கட்சிகள் இரண்டு கூட்டணியாக பிரிந்தன. ஒரு பக்கம் திமுக கூட்டணி, மறுபக்கம் விஜய்க்கு ஆதரவாக அதிமுக, பாஜக, பாமக. இதில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் ஆதரவான நிலைப்பாடு தாவேகாவினரின் இதயத்தை கைப்பற்றியிருக்கிறது. இந்த அரசியல் அன்பின் அடையாளங்கள் ஏற்கனவே தெரிய ஆரம்பித்துவிட்டன. ஈரோடு மொடக்குறிச்சியில் தாவேகா நிர்வாகிகள் மற்றும் விஜய் ரசிகர்கள் ஒரு போஸ்டர் வைத்திருக்கிறார்கள். அதில் என்ன சொல்லி இருக்கிறது தெரியுமா? எங்களுடைய கஷ்டமான காலத்தில் எங்களுக்கு தோள் கொடுத்த மாண்புமிகு தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் ஐயா எடப்பாடியார் அவர்களுக்கு நன்றி. நாங்கள் என்றும் உங்களுக்கு கடமைப்பட்டுள்ளோம். இது வெறும் போஸ்டர் மட்டுமில்லை. எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் செய்யும் இடங்களில் தாவேகா கொடிகள் பறக்கின்றன. அதிமுக கூட்டங்களில் தாவேகா தொண்டர்கள் கூட்டமாக வருகின்றனர். இதன் அர்த்தம் என்ன? அதிமுக தாவேகா கூட்டணிக்கான அடித்தளம் ஏற்கனவே பொதுமக்கள் மட்டத்தில் இறங்கிவிட்டது. இந்த நெருக்கத்தின் பின்னணியில் என்ன இருக்கிறது? கரூர் சம்பவத்தில் இபிஎஸ்ஸின் ஆதரவு. எல்லோரும் விஜயை குறை சொல்லும் போது எடப்பாடி பழனிசாமி மட்டும் திமுக அரசின் பாதுகாப்பு தவறையே சுட்டிக்காட்டினார். இந்த தோள் கொடுத்த நிலை தாவேகாவினரை நெகிழ்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. எடப்பாடி பழனிசாமி தாவேகா கொடியை பார்த்து வலிமையான கூட்டணி அமைய உள்ளது, பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு என்று கூறியது ஒரு மறைமுகமான ஒப்புதல் என்றே எடுத்துக்கொள்ளப்படுகிறது. ஆனால் இங்கே ஒரு கேள்வி உள்ளது. விஜய் இந்த கூட்டணியை ஏற்றுக்கொள்வாரா? விஜய் பாஜகவை கொள்கை எதிரி என்று கடுமையாக விமர்சித்தவர். ஆனால் இப்போது பாஜகவும் அவரது கூட்டணி பக்கமே உள்ளது. அதிமுகவும் பாஜகவுடன் தான் கூட்டணியில் உள்ளது. அப்படியென்றால் கொள்கையை விட்டு கொடுத்து அதிமுக பாஜக கூட்டணியில் சேருவாரா? இதுதான் மில்லியன் டாலர் கேள்வி. மொத்தத்தில் தொண்டர்கள் மட்டத்தில் கூட்டணி ஏற்கனவே உருவாகி வருகிறது. போஸ்டர்கள், கொடிகள் அனைத்தும் அதற்கான அடையாளங்கள். இப்போது இரண்டு கட்சி தலைமைகள் மட்டுமே அதிகாரப்பூர்வமான அந்த பிள்ளையார் சுழியை போட வேண்டும். சரி, நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? இந்த கூட்டணி நடக்குமா? விஜய் தனது கொள்கை வாதத்தை விட்டு கொடுத்து அதிமுக பாஜக கூட்டணியில் இணைந்து விடுவாரா? இல்லை தனியாக போராடுவாரா? உங்கள் கணிப்புகளை கமெண்டில் பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி.